everyone. Today we are going to discuss about the shear strength of soil. Shear அப்படின்னா lateral displacement of particles with respect to other. அதாவது ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகளை கம்பேர் பண்ணல டிஸ்பிளேஸ் ஆகி ஸ்லைட் ஆகி போகிறது தான் ஷியர் அப்படின்னு சொல்லுவோம். சாயிலில் லோடிங் கண்டிஷன் எப்போவுமே கம்ப்ரெஷன் அல்லது நார்மலாக தான் ஆக்ட் ஆகும். சாயில் ஜென்ரலாக லேட்டரலாக கன்ஃபைன்ட் ஆகாததுனால அது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸில் ஃபெயில் ஆகாமல் ஷியரில் ஃபெயில் ஆகும். அதாவது லேட்டரலாக டிஸ்பிளேஸ் ஆகி ஸ்லைட் ஆகி ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி ஸ்லைட் ஆகி ஃபெயில் ஆகிறதுனால ஸ்லோப்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஏற்படுது. இப்படி கொலாப்ஸ் ஏற்படாமல் இருக்கணும்னா அந்த சாயிலுக்கு ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த ஷியர் ஸ்ட்ரென்த் தான் நம்ம ஷியர் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். அதுக்குண்டான பேராமீட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்னா கொஹெஷன், ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அண்ட் இன்டர்லாக்கிங் பேராமீட்டர். கொஹெஷன்றது சார்ஜ் பிட்வீன் டூ இன்டர்கிரானுலர் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம். ரெண்டு பார்ட்டிகல்ஸ் கம்பைன்ட் இன்டாக்டா இருக்கிறது தான் கொஹெஷன் சொல்லுவோம். ஜென்ரலாக இட்ஸ் நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஒன்லி. அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஒரு சாயில ஜென்ரலாக ஒரு இடத்துல போர் பண்ணணும்னா இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இப்போ ஒரு கிராவலையோ இல்லை ஒரு சாண்டையோ ஒரு இடத்துல போர் பண்ணணும்னா ஒரு ஆங்கிள் அது நிற்கும். அதைத்தான் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அல்லது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்றோம். இது அதிகமாக ஷியர் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு அதிகமாகும். அண்ட் தென் இன்டர்லாக்கிங் பேராமீட்டர் அப்படின்றது என்னன்னா டென்ஸ் சாண்ட் இருக்குல்ல, அந்த டென்ஸ் சாண்டு ஒன்னோட ஒன்று இன்டர்லாக் ஆகிருக்கும். அதில் ஒரு பிளேனே ஃபார்ம் ஆகாது. ஒரு பிளேன் ஒன்று ஃபார்ம் ஆகிருந்தா மட்டும்தான் அந்த பிளேன்ல ஷியர் ஸ்ட்ரென்த்தை காட்டும் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஃபெயில் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெஸ் பிளேனை ஃபார்ம் பண்ணி அந்த இன்டர்லாக்கிங்கை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே ஃபெயிலியரே நடக்கும். ஸோ இன்டர்லாக்கிங் பேராமீட்டர் இருக்கிற டென்ஸ் சாண்டுக்கு பொதுவாகவே அதிகமான ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, ஷியர் ஃபெயிலியர். ஒரு ஃபெயிலியர் எப்போ அக்கர் ஆகும்னா ஸ்ட்ரென்த்தை விட ஸ்ட்ரெஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா ஃபெயிலியர் அங்கே அக்கர் ஆகும். சாயிலையும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பிளேன்ஸ்லையும் ஒவ்வொரு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரென்த் அக்கர் ஆகும் நம்ம கொடுக்குற நார்மல் ஸ்ட்ரெஸ்னால. அப்போ ஏதோ ஒரு பிளேன்ல இருக்கிற மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரென்த்தை விட நம்ம அங்கே கொடுக்குற ஷியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பிளேன்ல ஷியர் ஃபெயிலியர் அக்கர் ஆயிரும். அப்போ அந்த பிளேனை கண்டுபிடிக்கணும். அந்த பிளேனை கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த டீட்டெயில் எல்லாம் ஒரு டெரிவேஷனா மூர்க்காலம் கொடுத்துருக்காரு. அந்த டெரிவேஷன் என்னன்னா டவு ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா tan phi. இதை பேஸ் பண்ணி சாயில 3 வகையா பிரிக்கலாம். என்னன்னா கொஹசிவ் சாயில், கொஹஷன்லெஸ் சாயில் அண்ட் C5 சாயில். கொஹசிவ் சாயில்ல ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்றதே இருக்காது, ஃபார் எக்ஸாம்பிள் கிளே. அண்ட் தென் கொஹஷன்லெஸ் சாயில்ல there is no cohesion at all, எக்ஸாம்பிள் sand. C5 சாயில் மோஸ்ட் ப்ராபப்ளி அவைலபிள்ல அதான் அதிகமாக இருக்கும். அதான் ஷியர் ஸ்ட்ரென்த் எப்போதுமே 5 பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் 5 ஆங்கிள் அதிகமாக இருக்க ஷியர் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு டேபுலேஷன் இருக்கு. IRC கோட்ல கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிள் தான் இது. ஷியர் ஸ்ட்ரென்த் இன்னும் ஒரு சில பேராமீட்டர்னாலையும் அஃபெக்ட் ஆகுது. அது என்னன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் தி சாயில், பாஸ்ட் லோடிங் கண்டிஷன் ஆஃப் தி சாயில். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த சாயில்ல என்னென்னலாம் லோட் ஆயிருக்கு, என்ன ஹிஸ்டரி இருக்கு, அதை பொறுத்து அந்த ஷியர் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் ட்ரைனேஜ் கண்டிஷனை பொறுத்து ஷியர் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஷியர் ஸ்ட்ரென்த் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்லாம் டைரக்ட் ஷியர் டெஸ்ட், வெயின் ஷியர் டெஸ்ட், அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட் அண்ட் தென் ட்ரையாக்சியல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் பத்திலாம் டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.